வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஸ்டாக் நோட்டேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்ம ரோமன் நியூமரலில் சொல்கிறது தான் ஸ்டாக் நோட்டேஷன். ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஒரு ஆக்சிடேஷன் நம்பரை ரோமன் நியூமரலில் அந்த மெட்டலுக்கு பக்கத்தில் ஒரு ப்ராக்கெட்டில் சொல்கிறது தான் ஸ்டாக் நோட்டேஷன். இப்போ Cu2O அப்படின்னா இட்ஸ் எ காப்பர் 1 ஆக்சைடு. இப்போ CuO அப்படின்னா காப்பர் 2 ஆக்சைடு. CuF2 அப்படின்னா காப்பர் 2 ஃப்ளூரைடு. ஏன்னா இந்த இடத்துல காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2 வரும். ஏன்னா ஃப்ளூரினுக்கு -1, 2 ஃப்ளூரினுக்கு -2, -2னா பக்கத்தில் இருக்க காப்பருக்கு +2. அப்புறம் FeSல சல்ஃபைடோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2. அப்போ பக்கத்தில் இருக்க Fe வந்து +2. Fe+2 அப்படின்னா ஃபெரஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன சொல்லணும்னா அயன் 2 சல்ஃபைடு அப்படின்னு சொல்லலாம். Fe2O3 அயன் 3 ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம். சரி, எப்படின்னா ஆக்சிஜனுக்கு -2, 3 ஆக்சிஜனுக்கு -6, -6 அந்த பக்கத்தில் இருக்கிற Fe2க்கு +6, 2 இரும்புக்கு +6னா 1 இரும்புக்கு +3. அப்போ Fe2O3க்கு அயன் 3 ஆக்சைடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் Hg2Cl2 இது மெர்குரஸ் குளோரைடு. சரி, இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற மெர்க்குரியோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1, அதனால தான் மெர்குரஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ மெர்க்குரி ப்ராக்கெட்டில் வந்து 1 குளோரைடு. அதே மாதிரி HgCl2 மெர்க்குரி குளோரைடு. சரி, இதில் பொறுத்த வரைக்கும் மெர்க்குரியோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +2. சரிங்களா? அப்போ மெர்க்குரி ப்ராக்கெட்டில் 2 குளோரைடு. ஸோ அப்போ வந்து ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் ஆக்சிடேஷன் நம்பரை ரோமன் நியூமரலில் நம்ம குறிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டாக் நோட்டேஷன் அப்படிங்கிறது பேர். சரிங்களா?